திருமாவளவன் அரசியல் பேசியிருக்காரு. யார்? விஜயை பற்றி. விஜய் என்ன சொல்கிறாரு? வெறும் சினிமா கவர்ச்சியால் மட்டும் அரசியலில் பெரிய ஆளாக முடியாது, தலைமைக்குரிய பண்பு வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ இவருக்கு விஜய்க்கு தலைமைக்குரிய பண்பு இல்லை, அதனால் வெறும் சினிமா கவர்ச்சியில் அவர் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஈர்ப்பின் அடிப்படையில் மக்கள் திரளக்கூடும், ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு நல்ல சினிமா பாப்புலர் ஹீரோ ஒருத்தர் வராருன்னா கொஞ்ச நாள் அந்த ஈர்ப்பு இருக்கும். ஆனால் லீடர்ஷிப் இல்லைன்னா அது போயிடும், நிற்காது. ஆனால் நான் திருமாவளவனுக்கு என்ன சொல்லுவேன், உங்கள் நிலவனை உங்கள் இடத்துக்கே ஆபத்து. உங்களுடைய தொண்டர்களில் பெரும்பாலான பேர் விஜய் ரசிகர்கள். உங்களுக்கு எப்படி ஜாதிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதே மாதிரி விஜய்க்கு ரசிகர்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, பெரிய கூட்டம் இருக்குது. அதில் உங்கள் கூட்டத்தில் பெரும்பாலான பகுதி அங்கே போகிறவங்க தான். எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது பாருங்கள். அதனால் தகுதிங்கிறது ஒன்றும் இல்லை. முதல்ல உங்களுக்கு அந்த அடிப்படை தகுதி இருக்கா யோசிச்சு பாருங்கள். தலைவனுக்குரிய தகுதி என்ன தெரியுமா? அரசியலுக்கு வந்துட்டேயா, ஒட்டுமொத்த மக்களையும் தன்னுடைய மக்களாக பார்ப்பவன் தான் தலைவன். ஜாதி மதம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அரசியலுக்கு வந்துட்டேயா, நடுநிலைத்தன்மை வேணும். எந்த மக்களை பார்த்தாலும் உனக்கு பரிதாபம் வரணும். குறிப்பாக ஏழை மக்களை பார்த்தனா பரிதாபம் வரணும். எந்த உதவியும் இல்லாமல், சட்ட உதவி கூட இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவனை பார்த்தா பரிதாபம் வரணும். அவன் தான் உண்மையான தலைவன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொருத்தரும் 10 கேஸ் இருக்கணுமே அவன் மேலே அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களே ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவனாக இருக்கும்போது விஜய் யாருக்கு? விஜய் எப்படி சொல்கிறது இல்லையே. ஒவ்வொருத்தரும் 10 கேஸ் வச்சுக்கன்னா சொல்கிறாரு. நாடக காதலை பண்ணுன்னா விஜய் சொல்கிறாரு. மற்ற ஜாதி பெண்களை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி தவறான முறையிலேயே வழிகாட்டிக்கிட்டு இருக்காரு விஜய். என்னை பொறுத்தவரை விஜய்க்கு தலைமைக்குரிய பண்பு அதிகம் இருக்குது. உங்களை விட நீங்கள் தான் தலைமைக்குரிய பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நடுநிலைத்தன்மை வேண்டும்.